ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெஜ் மாமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில் ஏன் வீடியோஸ் போடுறது இல்லைன்னு. அம்மா சேனல்ஸில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால தான் வீடியோஸ் போட முடியலை. இப்போது மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் மைதா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு 15 மினிட்ஸ் ஊறட்டும். மோமோஸ்க்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 2 தக்காளி, 3 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். தக்காளியும் காஞ்ச மிளகாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். 1 கப் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. காயெல்லாம் நல்லா வேகணும். காய் நல்லா வெந்துடுச்சு. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்மளுக்கு இப்போ ரெடி. பெரட்டி வச்ச மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கோங்க. பூரி உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாக தான் இருக்கணும்னு வெளியே இருக்கிற லேயர், அப்போ தான் அது ஈஸியாக வேகும். இந்த மாதிரி தின்னாக உருட்டிக்கோங்க. இதில் நாம் ரெடி பண்ணி வச்ச மசாலாவை வைக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. கொலக்கட்டை ஷேப்புக்கு அது வரணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இட்லி தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. நாம் ரெடி பண்ண மோமோஸ் எல்லாத்தையும் அந்த இட்லி தட்டில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் இதை வச்சிடுறேன். 5 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. தக்காளி காஞ்ச மிளகாய் நல்லா ஆறிடுச்சு. அதை இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வினிகர், 2 to 3 drops சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸில் அரைச்சி எடுத்துக்கிறேன். மோமோஸ்க்கு சட்னி ரெடி. மோமோஸும் வெந்துடுச்சு. இதை இப்போது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.